இறந்தவங்க அடுத்த உலகத்துக்கு போவாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பிரதாயம் வந்துட்டு பழங்கால மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அங்க பாருங்க, ஐ திங்க் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. இதுதான் அந்த தாழி இருந்த இடம் போல. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் தோழி வினோலியா. இன்னைக்கு நாம பல ஆயிரம் வருஷ பழமையான பரியல் கிரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி திருவெரும்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி தொழிற்சாலைக்கு பேக் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு. இந்த இடத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டவெளி அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா மெகாலித்திக் காலம், அதாவது பெருங்கற்காலம் சொல்லக்கூடிய காலத்துல இருந்து சங்க காலம் வரைக்கும் உள்ள டைம். அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய இருந்துச்சு. அந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய இருக்கு. அதான் பார்க்க வந்திருக்கோம். இந்த இடங்கள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முள்காடா தாங்க இருக்குன்னு ஃபுல்லாவே நிறைஞ்சு போயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான அந்த முதுமக்கள் தாலிகள் உள்ள இடம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா செம்பூரான் கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கற்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான தாதுக்கள் நிறைஞ்ச கற்கள். இதுதான் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய பெரிய பழைய கால கோயில்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முதுமக்கள் தாலி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய பானை சைஸ் இருக்கும். அந்த பானையை வந்து பாத்தீங்கன்னா இறக்குற மாதிரி ரொம்ப வயசானவங்க, அதுக்கப்புறம் இறந்தவங்களை பாத்தீங்கன்னாக்கா உள்ள வச்சு புதைச்சு அது மேல இங்க தெரியுது பாத்தீங்கன்னா கல்லு, அந்த மாதிரி கல்லை தூக்கி வச்சிருவாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ரவுண்ட் சர்க்கிள்ல தாங்க வச்சிருப்பாங்க. பெருசா ரவுண்டா இந்த கற்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க தெரியுது பாத்தீங்கன்னா கல்லு, இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வச்சிருப்பாங்க. ஸ்கொயர் ஷேப்ல மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா, இந்த சைடு ஒரு கல்லு, அந்த சைடு ஒரு கல்லு வச்சு நடுவுல ஒரு கல் வச்சிருப்பாங்க. இந்த ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, இதோட ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வட்டங்க இதுக்கு பேரு. இந்த கல்வட்டம் இப்ப நம்ம இங்க பார்த்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இங்க சுத்தியுமே பாருங்களேன் எக்கச்சக்கமா இருக்குங்க. இங்க பாருங்க, அங்க காட்டேன்டி, அங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த இந்த ஏரியா முழுக்கவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கல்வெட்டங்கள் ஒரு அளவுன்னு கிடையாதுங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இங்க சின்ன சைஸ்ல இருக்கா, இதே அங்க பாருங்களேன் அது வந்து பெரிய சைஸ்ல இருக்கு, அதை விட பெரிய சைஸ் அங்க இருக்கு. சோ இதுக்கான ஒரு அளவுன்றது கிடையாது. இந்த இடம் பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட சொன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 15,000 வருஷம் பழமையான ஒரு பரியல் பிளேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம். இந்த இடத்த சுத்திலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வட்ட வடிவிலையும் இருக்கு, சதுரமான ஷேப்லையும் கூட பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான கல்வெட்டங்கள். பழங்காலத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரியான, அதாவது இறந்து போனவங்களை அடையாளம் காண்றதுக்கான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குத்துக்கள், நெடுக்கல், கல்வெட்டம், கல்பதுகை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சுதான் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியுதா இவ்வளோ பெரிய இடம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடம் பாத்தீங்கன்னாக்க இதுக்குள்ள இப்ப நான் நிக்கிற இந்த இடத்துக்கு அடியில தான் பாத்தீங்கன்னாக்க அந்த பானை மாதிரியான முதுமக்கள் தாலியை வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு மேல அதை சுத்தி இந்த மாதிரியான கல்வெட்டம் இருக்கிறது எதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா அடையாளத்துக்காக தான் இந்த செம்பூரான் கற்கள் வந்து வச்சிருக்காங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டம் எப்படி இருக்கும்னா, இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல கிளியர் கட்டா தெரியும் பாருங்களேன், இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதுக்குள்ள நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இங்க வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்திலும் வந்துட்டு உங்களுக்கு கருங்கல் வச்சிருக்காங்களா, அந்த புதைச்சவங்களை வந்து உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி கல்லை தூக்கி வச்சிருவாங்க. நான் சொன்னேன்ல ஒரு பெரிய கல் வந்து மேல வச்சிருப்பாங்கன்னு, இந்த கல்லு தாங்க. இங்க பாருங்க எவ்வளவு நீளம் இருக்கு பாருங்க, எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் இருக்குன்னு பாருங்க. இந்த கல், இந்த மாதிரியான கற்களை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேல தூக்கி அந்த தாழிக்கு மேல தூக்கி வச்சிருவாங்க. இப்போ இந்த மாதிரியான கல்வெட்டங்கள் இங்க நிறைய இருக்கு அப்படின்னா இதுக்கு முந்தி கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிராமமோ இல்ல பெரிய ஊரோ கண்டிப்பா இருந்திருக்கணும். பட் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த முள்காடு வளர்ந்து போய் அப்படிதான் இருக்கு. மேக்சிமம் பல இயற்கை சீற்றங்களால அந்த இடங்கள்லாம் வந்து அழிஞ்சு போய் மண்ணுக்குள்ள போயிருந்திருக்கலாம். அதை தாண்டி இப்போ நம்ம வந்திருக்க இந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஆற்றுப்படுகையா இருந்த இடங்கள். இந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே ஆற்றுப்படுகைகள் இருக்க இடத்துலதான் வந்துட்டு பரவலா வச்சிருந்தாங்க முன்னொரு காலத்துல. இப்போ ஆற்றுப்படுகைன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு உதாரணமே இங்க இருக்கு பாருங்க. மணலும் இந்த கல்லுமா சேர்ந்த இந்த இடங்கள் தான் வந்து இங்க ஃபுல்லாவே இருந்திருக்கு. நம்ம பார்த்ததுலயே அதுதான் மிகப்பெரிய ஒரு கல்வெட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வித்தியாசமா இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? நம்ம பார்த்ததுல இதுதான் ரொம்ப பெருசு. இங்க பாருங்க,
இங்க பாருங்க, உங்களுக்கு நம்ம அங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல் காமிச்சோம்ல, அந்த மாதிரியே இங்க இருக்கு பாருங்க. இப்போ இந்த கற்களை பாருங்களேன், இந்த வெள்ளை கற்கள் தெரியுது பாத்தீங்களா? இந்த கற்கள் ரொம்ப பழமையான மலை அடிவாரத்துல இந்த மாதிரி கல்வெட்டுங்கள் வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான வெள்ளை கற்களை வச்சுதான் வந்து கல்வெட்டம் அமைப்பாங்க. இதே செம்மண்ணா இருக்கக்கூடிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த செம்பூரான் கற்கள் மாதிரியான கல்வெட்டங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த கற்களை பாருங்களேன், இது வந்துட்டு பெரிய வீடுங்களா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த வீடுகள்லாம் அழிஞ்சு மிச்சம் இது இருந்திருக்கும் போல. அதெல்லாம் எடுத்து இங்க கொண்டு வந்து ஒன்னா போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்களேன், எவ்வளவு பெரிய வந்து இங்க இருக்கு பாருங்க. இந்த முதுமக்கள் தாழியில வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களை பாத்தீங்கன்னா அவங்களோட அடுத்த ஜென்மத்துக்கு போவாங்க. லைக் எப்படின்னா எகிப்துல வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த உலகத்துல இருந்து இறந்தவங்க அடுத்த உலகத்துக்கு போவாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் வந்துட்டு பழங்கால மக்கள்கிட்ட இருந்திருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள், ஆயுதங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலு, அப்புறம் இந்த ஈட்டி மாதிரியான பொருட்கள், அதெல்லாம் வந்து அந்த மண்பானைக்குள்ள அவங்களால மடக்கி உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு அந்த ஆயுதத்தை அவங்க கையில கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேல அவங்களுக்கு தேவையான அளவான தானியங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல கொட்டி அது பக்கத்திலேயே ஒரு அகல் விளக்கு மாதிரியான ஒரு விளக்கை வந்து பொருத்தி வச்சிருவாங்கங்க. பொருத்தி வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா மணலை வந்து போட்டு மூடி வச்சிருவாங்க. இதுதான் வந்துட்டு ஜென்ரலா யூஸ் பண்றது. இங்க கிட்டத்தட்ட நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல அந்த முதுமக்கள் தாழி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட நாங்க நெருங்கிட்டோம். வாங்க போய் பார்த்துடலாம். ஆக்சுவலி அங்க பாருங்களேன், இது வந்து ஒரு வீடு இருந்ததுக்கான ஒரு அடையாளம். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? ஒரு வீடு மாதிரி இருந்திருக்கும் போல. அது ஃபுல்லா இடிஞ்சு விழுந்து இந்த இடம் முழுக்கவே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்த பாருங்களேன். இந்த இடம் உங்களுக்கு ஒரு வீடு இருந்ததுக்கான அடையாளம். இங்க பாருங்க எப்படியான ஒரு அமைப்புல வந்துட்டு அந்த வீடுகள் அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கல் அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஒரு கயிறு மாதிரி தொங்குது. லைக் சம்திங் வேற ஏதோ இருக்கும் போல இருக்கு. நம்ம கிளம்பிடலாம் அந்த இடத்துல இருந்து. பார்த்து அங்க பாருங்க, ஐ திங்க் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. இதுதான் அந்த தாழி இருந்த இடம் போல. வாங்க போய் பார்த்துடலாம். பாருங்க நம்ம வந்துட்டோங்க. இது ஃபுல்லாவே இந்த கல்வெட்டம் இருந்திருக்கு. ஆனா அந்த கல்வெட்டம் ஃபுல்லாவே அழிஞ்சிருச்சு. ஆனா இங்க பாருங்க, இங்க ஒரு ரவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க தெரியுதா? நம்ம பேசின அந்த முதுமக்கள் தாழியோட அந்த பானையோட அந்த ஓடு தெரியுது பாருங்க. எவ்வளவு பெரிய வட்டம் இருந்திருக்குன்னா இங்கேருந்து இந்த கை சைஸ் இது வரைக்கும் இருந்திருக்குங்க. இது வரைக்கும் ஃபுல்லா இருந்திருக்கு. அப்போ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4.5 அடி ஆழம் இருந்திருக்கும், ஒரு 3 அடி அங்குலம், அந்த மாதிரி ஒரு சைஸ்ல வச்சுதான் இவங்களை புதைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே இன்னொன்னு இங்க இருக்கு பாருங்க. இங்க ஒரு வட்டம் இருக்கு. இங்க நம்மளால இதை எடுக்க முடியாது, பட் இங்க பாருங்களேன், இங்க பாருங்க இந்த ஓடுகள் தெரியுதா? இங்க பல ஆயிரம் பேரோட ஆத்மா வந்து அடங்கின ஒரு இடம். இந்த இடத்துல தான் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம இறந்து போனவங்களை அடக்கம் பண்றதை பத்தி பேசணும். இது இல்லாம பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி முதியோர்கள்லாம் பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேல வந்து வாழ்ந்திருப்பாங்க. 200 150 வயசுக்கு மேல வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட விருப்பத்துக்கு இணங்கியே அவங்கள வந்து இந்த மாதிரி பானைக்குள்ள வச்சிருவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பானைக்குள்ள அவங்கள உயிரோடய அப்படியே உள்ள வச்சிருவாங்க. உயிரோட வச்சு அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு போதுமான அவங்க கேட்குற அளவுக்கான தானியத்தை மட்டும் உள்ள வச்சுட்டு அவங்களுக்கு விளக்கு பொருத்தி வச்சிருப்பாங்க. ஒரு ஆயுதத்தை வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மேல இந்த பெரிய கிரானைட் கல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி வச்சிருவாங்க. லைட்டாக காற்று போகிற மாதிரி வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அது காலப்போக்கில் அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீவசமாதியில் எப்படி இறந்து போனாங்களோ அந்த மாதிரி இறந்து போயிடுவாங்க. ஓகே, ஃபைனலி நான் இந்த இடத்த வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டேன். ஆக்சுவலி இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த இடத்த வந்து ரிசர்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 15,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக தேவைப்படுது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த இடத்த திரும்ப வந்து உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். ஆக்சுவலி நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா
அன்பு தானே எல்லாம் செய்தோம் அந்த அண்ணாவோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் நான் இந்த இடத்த வந்துட்டு கேட்டு வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு என்னாலே காமிச்சிட்டேன். ஆக்சுவலி அந்த அண்ணனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.